அனைவருக்கும் வணக்கம். நம்ம அதிமுக நண்பர்கள் 5 கோஷ்டியா 6 கோஷ்டியா எத்தனை கோஷ்டின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் கவனிக்க முக்கியமான விஷயத்துக்கு இப்போ தான் நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அதிமுகவினுடைய முதலாவது பொதுக்குழு, அதாவது பொதுச் செயலாளராக எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நடந்த முதலாவது பொதுக்குழு நேற்று வானரகத்தில் நடந்திருக்கு. வழக்கமான ஆரவாரத்தோடு நடந்திருக்கு. அதை நம்ம குறைச்சி சொல்லலை, அதை பற்றியும் பேசுவோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவிட்டிருக்கிறார். அது என்ன முக்கியமான விஷயம், அவர் பேசிய விஷயத்தில் என்ன பொதிந்து உள்ளது, என்ன அரசாங்க ரகசியம் உள்ளது என்பதை நாம் பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டத்தினுடைய சல்லாப துள்ளல்களை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதையும் பார்த்துருவோம், நிச்சயமாக முழுமையாக பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம ஒரு 5-6 வீடியோ போட்டோம். அதிமுக கூட்டணி நிலவரத்தில் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறது, அந்த கட்சிகளுக்கு எந்தெந்த பகுதியில் சீட்டுகள் ஒதுக்கப்படும், அதனுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கப்படுகிறது, அந்த வெற்றி வாய்ப்பை அவர்கள் பிஜேபிக்கு தாரை வார்ப்பதற்கு எந்த இடத்தில் எந்த வேட்பாளரை நிறுத்த பார்க்கிறார்கள் என்பது வரை அந்த உள்ளடி வேலை, இந்த ஊடறுப்பா அந்த அறுப்பு வேலையெல்லாம் நம்ம விளக்கமாக சில வீடியோக்களில் பேசியிருந்தோம். இன்னும் ஒரு 10-11 தொகுதி பார்க்க வேண்டி இருக்குது. அது இந்த பெருமழை வெள்ள காரணமாக அதனுடைய கணிப்புகளை நம்ம ஒத்தி வச்சுருக்கோம். இன்னும் அது கணித்து சொல்லுவோம் என்றாலும் அது அதிமுகவுக்கு எந்த விதத்திலும் சாதகமான தொகுதிகள் அல்ல. இருந்தாலும் நம்ம கணிப்பை அப்புறமா சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது சொல்லுவதனால் நமக்கு என்ன பிரச்சனை, அதனால் அதெல்லாம் சொல்லுவோம். இப்போது ஏற்கனவே இருந்த கணிப்பின்படியும் பார்த்தாலும் இந்த 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட புயல் பாதிப்பு, வெள்ள பாதிப்பு, சென்னையில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்பு எல்லாம் பார்க்கும்போது அதிமுகவினுடைய இடம் பரிதாபத்திற்குரிய இடம்தான் என்பது தெளிவாக மக்கள் மனசில் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து விளங்குதுன்னு வைங்களேன். நம்ம யாரையும் ஏற்றி பிடிப்பதற்காகவும் பேசலை. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளையும் மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். யார் செயல்பட்டால் யார் செயல்படலை, யார் எப்போது மேலோடி ஹெலிகாப்டரில் இப்படி கையை காட்டிட்டு நானே புரட்சி தலைவி, நானே மக்களுக்கான, நானே மக்களால் எனக்காக, மக்களே எனக்காக அப்படின்ட்டு யாரெல்லாம் இப்படி கையை காட்டிட்டு போனாங்கிறது மக்கள் மனதில் வைத்திருப்பார்கள். அதை வாக்குகளாக செலுத்தக்கூடிய காலகட்டத்தில் செலுத்துவாங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம அது இருக்கட்டும் ஒரு கரையில். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, 23 தீர்மானங்கள் அதிமுக கூட்டத்தில், பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றிருக்காங்க. எல்லாமே கண்டன தீர்மானங்கள் தான். ஆமாம், ஒரு தீர்மானம் கூட இருக்கோ, வலியுறுத்துத தீர்மானமும் இருக்கோ. ஆடாடாடாடா, கண்டன தீர்மானங்கள்னால் தமிழ்நாடு அரசுக்கு, திமுக அரசுக்கு எதிராக போடும்போது விடியா திமுக அரசு அதை கண்டிக்கிறோம் அப்படித்தானே போடுவாங்க. ஏன்னா ஆனானப்பட்ட வைகை செல்வன், திராவிட கருத்தியல் தெரிந்த ஒரே தலைவன், அதிமுக என்ற எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய ஒரே முகம் வைகை செல்வன் மட்டும்தான் என்பது என்னுடைய கருத்து. மற்றவங்களுக்கு வேறு யார் இருப்பாங்கங்கிற கருத்துலாம் வேண்டாம். அது திராவிட கருத்தியலுக்கு அவர்கள் ஒப்பானவர்கள் அல்ல. வளர்மதி போன்றவர்கள் அவர் தீவிர வாதத்திற்கு ஒப்பான சிந்தனையாளர்கள், அப்படிப்பட்டவர்கள். ஏன்னா சுப்பிரமணிய மேலே முட்டை அடிக்கணும்னா முட்டையை அடித்து விட்ருவாங்க. அழகிய முட்டைகளை மகளிர் அணி என்ற பேரில் இருந்து அடித்து விடுவார்கள். அது தீவிர வாதத்திற்கான வேலையை அவர்கள் செய்யக்கூடியது. திராவிட கருத்தியலில் தீவிரமானவர் என்றால் வைகை செல்வன் என்று நான் முகமறிந்து பேசுகிறேன் அப்படின்னு. அந்த கருத்தியலை கொண்ட, கருத்தியலில் ஊறி திளைத்தவர் என்று நான் நம்புகின்ற அந்த வைகை செல்வனே விடியா திமுக அரசு, அவருடைய வீட்டில் விளக்கு எரிகிறது அதிமுக நாள் என்று அவரே சொல்கிறார் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. எடப்பாடியார் தான் படி அளக்கிறார். ஏன் ஒரு தலைவனை, நீ பார்த்து வளர்ந்த தலைவன், அதாவது நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 10 பேர் காலுக்கு கீழோடி, திண்டுக்கல் சீனிவாசன் காலுக்கு கீழோடி, டிடிவி தினகரன் காலுக்கு கீழோடி, செங்கோட்டையன் காலுக்கு கீழோடி, இன்னும் 10 பேர் காலுக்கு கீழோடியா போய் தவண்டு உருண்டு புரண்டு போய் அம்மையார் சசிகலாவை தொழுது அழுது அவர் தோள் பற்றி தூக்க நின்று பதவி பெற்றவன் இந்த
எடப்பாடி. நான் அவரை குறைவாலாம் ஒன்றும் சொல்லலைங்க. பதவி பெற்றவன், கொற்றவனை பெற்றவன் அவன் இவன் என்று சொல்லலாம்ல. அவன் கொற்றவனாக இருந்து விட்டான் அல்லவா, அதனால தான் நம்ம சொல்லுவோம். கேட்டீங்களா? நீங்கள் தானே எதுக்கு மூனையில் ஏந்தி தூக்கி அடிக்கிய. ஆமாம், நான் வளர்மதி சொல்கிறாங்கல்ல, நான் எடப்பாடியாரை அம்மாவின் முகமாகவும் பார்க்கிறேன், புரட்சி தலைவரின் முகமாகவும் பார்க்கிறேன், இதயக்கனியாகவும் பார்க்கிறேன், உதயக்கனியாகவும் பார்க்கிறேன் அப்படின்னு யாரு? அக்கா வளர்மதி தான் டம் டும் டம் டும் டம் டும் அடிக்காங்க. அப்போ அவர்கள் வீட்டிலும் அடுப்பறிகிறது. அது எடப்பாடியார் காசில் எரிகிறது. அதாவது 75 நாட்கள் அப்போலோவில் இருந்த அம்மையாருடைய நிலை என்ன? இறுதி வரை யாருக்கும் தெரியல. அந்த சசிகலாவுக்குமே தெரிஞ்சுதா தெரியலையாங்கிறது அதுவும் தெரியல. எதனால் அவர்கள் இந்த கொடுமையை இன்னும் சகித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியல. அவர் கால் பற்றி அடிவருடி வந்த ஒரு மனிதன், பதவிக்கு வந்த ஒரு மனிதன் அவரையே தூக்கி தூர போட்டு விட்டார் அப்படிங்கிற நிலையில் அந்த அம்மையார் எதுவுமே செய்ய முடியல. கையறு நிலைக்கு தள்ளப்பட்டார் என்றால் அவர் செய்த குற்றமும் என்ன? இப்போ ஒவ்வொரு இதுக்கும் இப்போ நம்ம அவர்களுடைய அரசியலை தூர வச்சுருவோம். ஏன்னா அது நடந்ததையே பேசியதற்கு நடந்ததை பேசினால் யார் நல்லவர், அதாவது தெரியுமா, தெரிஞ்சுக்கிட முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பரிசோதனை படி போக முடியும். ஒருத்தர் காலை பிடிச்சி வந்தல, அவர்களுக்கு நீ விசுவாசமாக இருக்குன்னு சொல்லலை, நேசமாக நட்பாகவாக இருக்கலாம்ல. அதையும் தவிர்த்து விட்டு அவர்களை காலில் போட்டு நசுக்குகிறாய் என்றால் நீ எப்படிப்பட்ட கொடூரமான சிந்தனை உள்ளவன்? நாட்டு மக்களுக்கு நீ எவ்வளவு வஞ்சனைகள் செய்து வாழ்வாய் அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டிய இடத்தில் இருந்து இந்த கேள்விகளை வைக்கிறோம். இது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வைப்போம்னு வைங்களேன். எல்லாரும் கருத்தியலாக சிந்திப்பார்கள், சிந்திக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பது அது அதீதம்தான் என்றாலும் கூட சிந்திக்க வேண்டும் என்று நம்பிக்கை ஊட்டுவது நம்மளுடைய வேலை. அந்த வேலையில் ஒரு பணியை செய்கிறோம். இப்போ எடப்பாடியார் அவர்கள் அவங்க ஏற்றிருக்கிறது இப்போ என்ன சொல்றாரு? ஜெட்டு வேகத்தில் நம்மளை எல்லாம் அங்கீகரிச்சாச்சு, தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சாச்சு, நம்ம இப்போ ஜெட்டு வேகத்தில் போகிறோம். 40 தொகுதியும் நமக்கு தான். நான் இப்போது அவங்க நேரத்துக்கு முன்னாடி ஒரு அண்ணா திமுகவுடைய, அவருக்கு உங்கள் வயசு 65ஆகுது, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, இல்லைடா தம்பி, எடப்பாடிக்கு முத்தி போச்சு, அவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான், ஒரு சீட்டு கூட வராது, டெபாசிட்டே நிறைய இடத்துல போயிடும், பார்த்துட்டு ஆட்சி நடத்துது என்னங்கிற முறையே தெரியாமல் அவன் பேசிக்கிட்டு இருக்கான், அவன் காலம் இருண்ட காலம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அது எந்த அளவில் சரியாக இருக்கும் இருக்காது அப்படிங்கிறது காலம் சொல்லட்டும்னு வைங்களேன். ஏன்னா மாற்றங்கள் தான் வாழ்க்கையில், பாதையில், அரசியலில் நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு புள்ளி. அப்படி இருக்கும்போது அது இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஐயா எடப்பாடியார் ஜெட் வேகத்தில் மேலே போதுங்கார்ல, இவர் கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். யார் கூட? பாஜக கூட. அப்போ அங்கே உள்ள பொதுக்குழுவில் இருக்கவங்க 2838 உறுப்பினர்கள்ல இப்படி பார்க்காங்க, நம்ம ஆள் போய் சொல்லுதானா இல்லை உண்மை சொல்லுதானா, உண்மையே தெரியலையடா, இடி ரைடு காணும், வருமான வரித்துறை ரைடு காணும், சிபிஐ ரைடு கூட காணும், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உண்மையா பொய்யா, எதுக்கும் கையை தட்டி வைப்போம், இல்லைன்னா கை காசுக்கு ஒன்றும் பலியாமல் பெறப்படாது அப்படிங்கிற சிந்தனை ஓட்டத்திலேயே கையை தட்டுதாங்க. நல்லா தெளிவாக பார்த்தோம்ப்பா, அந்த சிந்தனை ஓட்டம் எல்லார் மனதிலும் இருக்கிறது. நீ சொல்லு அத்தனையும் பொய் தானே. மேலே இருக்கிற வழக்குகளுக்கு ஆளுநர் அனுமதி கொடுக்க மாட்டேக்கார், வழக்கு பதிவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேக்கார். முதல் தகவல் அறிக்கை பதிவுக்கு மட்டும் இல்லை, முதல் தகவல் அறிக்கை பதிந்து சார்ஜெட் பதிவுக்கு கூட உள்ள வழக்குக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேக்கார் ஆளுநர். ஏன்? அப்போ அங்கே என்ன டீலிங்கு? கூட்டணி இல்லைங்கிற டீலிங்கில் இன்னும் ஒரு டீலிங்கு என்ன வச்சிருக்கியா? அந்த ரகசிய டீலிங் என்ன? ஏன்னா கைப்பிடித்து விட்ட ஆளுநரில் யார் ஓபிஎஸ்சி உங்களை கைப்பிடித்து விட்ட ஆளுநர், இந்த ஆளுநரில் இன்னொரு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கைப்பிடித்து விட்டார். நீங்கள் 2 பேரும் இணக்கமாக ஒன்றா மண்ணாக இருந்து இந்த தமிழ்நாட்டு பூமியை
மண்ணோடு மண்ணாக போக வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு கைப்பிடித்து விட்டார்ல. அந்த கடமை தான் நீங்கள் என்ஆர்சி, சிஏஏ அப்படி பல சட்டங்கள், விவசாய சட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தானே கையெழுத்து போட்டது. 11 எம்பிக்கள் உங்கள் ஆட்கள் போட்ட கையெழுத்து, அந்த வாக்கெடுப்பில் போட்ட ஓட்டால் தான் அந்த சட்டங்கள்லாம் வந்துச்சு. இப்போ எஸ்டிபிஐ கட்சி வந்து ஐயாவை வந்து சிறுபான்மையினர் நலன் பேணும், எடப்பாடியார் சிறுபான்மையினர் நலன் பேணக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு வர்ணிக்கிறது. அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. அது எங்கே ஒதுக்கப்பட்டிருக்குன்னுலாம் நான் சொல்லிட்டேன். அது யாருக்காக ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறது வேற சொல்லிட்டு, அவர்களுக்கு எத்தனை கோடிகள் புரளும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லலை, பெட்டி போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், கேட்டீங்களா? அதுதான் அது அவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்க. சரத்குமார் அந்த கூட்டணியில் தான் இருக்கார். அவருக்கு கன்னியாகுமரி தொகுதி ஒதுக்கப்படுது. ஏன்னா கன்னியாகுமரியை வந்து பிஜேபிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக. கன்னியாகுமரியில் அவர் ஒரு சும்மா நிற்பார். பிஜேபிக்கு வாக்குகள், அதிமுக வாக்குகளை சேகரித்து விடுவது அவர் வேலை. இது ஆனால் நிற்கிறது கேண்டிடேட்டு அதிமுக கேண்டிடேட் மாதிரி. இந்த இதெல்லாம் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்கனவே வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ பார்ப்போம். இவங்க மாநகரத்தில் போட்ட மீட்டிங்கில் விடியா திமுக அரசு கண்டிக்கிறோம் இந்த கடும் மழை வெள்ளத்தை வந்து சரியாக கவனிக்காமல் விட்டதுக்கு கண்டிக்கிறோம். ஏன் முன்னேற்பாடே இல்லை, தென் மாவட்டத்தில் முன்னேற்பாடே இல்லை, அதை கண்டிக்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கிறோம். விடியா திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். கூட்டணி பேசுவதற்கு போய்விட்டார், வன்மையாக கண்டிக்கிறோம். 2015 மழை வெள்ளத்தில் உங்கள் அம்மா தூங்கியே கெடுத்து விட்டா. அதனால செம்பாரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டு மக்கள் தூக்கத்திலே நிறைய பேர் செத்து போனான். அதை பற்றி நீ கொஞ்சம் கூட பேச மாட்டேங்க. கூட்டம் அங்கே டெல்லியில் நடக்குது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு மதியமே பிரதமரிடம் இங்கிருந்து போக முன்னாடி எல்லாமே கேட்காங்க, எங்களுக்கு நேரம் ஒதுக்கித்தாங்க, நாங்கள் எங்களுடைய பேரிடரை பற்றி உங்கள்கிட்ட பேசி நிதி கேட்கணும், நாங்கள் வாரம் நேரம் ஒதுக்கித்தாங்கன்னா 12:30 நேரம் ஒதுக்கி கொடுத்த பிஎம்ஓ பிரதமர் அலுவலகம் பிறகு நைட்டு 10:30 மாற்றினாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு விட்டுறக்கூடாது, அவருக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும். சரி, அவருக்கு நேரம் தரக்கூடிய நேரத்தில் தான் இருந்து பார்க்க முடியும். நம்ம தமிழ்நாட்டுக்காக பேசுகிறாரு, பிரதமர்கிட்ட தமிழ்நாட்டுக்காக பேசுகிறாரு. அந்த கூட்டணியில் பேசியது வந்து மொத்த இந்தியாவுக்காக பேச வேண்டிய தருணம். அது குழப்பங்கள் இல்லாத இவர் போனால்தான் அந்த தருணம் நிலைக்கும். ஆமாம், அந்த வாய்ப்புகள் பிரகாசிக்கும். இவர் இல்லாட்டா அந்த கூட்டத்தில் குளறுபடி தான் உண்டாகும். எல்லாமே மொத்த டார்கெட்டுமே பிஜேபி யாரை டார்கெட் செய்து, திமுகவையும் அதன் 2ஆம் கட்ட தலைவர்களையும் தான் டார்கெட் செய்து பழுதடிக்கிறது, காயடித்து பார்க்கிறது. அது கூட தெரியலையே இந்த அறவேக்காடு எடப்பாடிக்குன்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது, ரொம்பவும் கவலையாக தான் இருக்குது. அந்த கூட்டணியில் கலந்து கொண்டு விட்டு அவர் அங்கேயே பந்தி போஜனம்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாரா? மணிப்பூர் கலவரத்தில் இவர் என்னென்ன வகைகள்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் யார்? உங்கள் மோடி. புலாவு, அது இதுன்ட்டு ஒவ்வொன்றையாக ரயிச்சு உங்கள் எம்பிக்களை கூப்பிட்டு வச்சு, என்டிஏ எம்பிக்களை கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார. இவர் அதையா போய் சாப்பிட்டுக்கிட்டா இருந்தார். பிரதமரிடம் நேரம் கேட்டால் 12:30 ஒதுக்கப்பட்ட நேரம், மதியம் 12:30 ஒதுக்கப்பட்ட நேரம் மாற்றி அமைத்து அப்புறம் 10:30 என்றார்கள். ஏன் இப்படி காலதாமதம்? உங்களுடைய அழுத்தம் நீங்கள் கொடுத்துறாங்க. அவரை தமிழ்நாட்டில் விட்டுறாங்க, அவர் உடனே தூத்துக்குடிக்கு போயிடுவார். அவரால் முடியாத போது கூட ஒரு வாகனத்தில் சென்னையில் ஏறுவதற்கே திணறிவிட்டார். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அந்த நிலையில் கூட ஒவ்வொரு மக்களையும் சென்று போய் பார்த்து அதிகாரிகளை முடுக்கிவிட்டு கண்ட்ரோல் ரூமில் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் வேலைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார். கொரோனா காலகட்டத்தில் யார் கொரோனா மருத்துவமனைக்குள்ள உள்ளே போனாங்க, அவர் போயிருந்தார். நீங்களாம் கைத்தட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா எல்லாரும், கைத்தட்டு, மேலத்தடி கரண்டியை வச்சு தட்டு. நம்ம ஆளுவன் யார்? ரஜினிகாந்த். கைத்தட்டு நம்ம ஜன்னலுக்குள்ளே ஜன்னலை திறந்து வச்சுட்டு கைத்தட்டு கொரோனா அவங்களாம் சொல்லிட்டு கிடந்தான். இவர் அங்குள்ள மருத்துவர்களுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் நோயாளிகளுக்கும் நான் இருக்கிறேன், ஒன்றும் ஆகிவிடாது, மன வலிமையோடு எல்லோரும் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்று அந்த மன உறுதியை காட்டுவதற்காக போன ஒப்பற்ற ஒரு தலைவன் உண்டுன்னா அது மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்க.
திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் ஏற்பட்ட அனைத்து வெள்ளப்பெருக்கிலையும் முதல் ஆட்களாக அவங்க குடும்பமே பூரா இடத்துல நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நீ எங்கே போன ஒரு நாள் போயிட்டு அது வேலைகளை முன்கூட்டியே தெளிவாக எதையும் செய்து வைக்கவில்லை. அப்படி பொய்யை வாரி இறைச்சிட்டு வர்றது உன்னுடைய எதிர்கட்சி தந்திரம். நீ அந்த மாதிரியான காலகட்டத்தில் எங்கே போயிருந்தா உன்னுடைய மாமா வீட்டு மச்சினா வீட்டு விஷயத்தில் போயிருந்துருக்க, காது குத்து விழாவுக்கு போயிருந்துருக்க. சென்னையில் நடந்த புயல் வெள்ளத்துக்கு ஒரு நாள் தலையை கட்டி ஒரு குழந்தைய கொண்டுட்டு அங்கே போய் உங்களுடைய ஜாதி ஜங்கத்து ஆளுக்கு சீமந்தம் எடுக்க போய் நின்னீங்க. இதுதான் நடந்துச்சு மிஸ்டர் எடப்பாடி. இப்போ அதாவது நீட்டு உள்ளே வர்றதுக்கு காரணமே நீங்கள், நீட்டு எக்ஸாம் உள்ளே வர்றதுக்கு காரணமே நீங்கள். அதுக்கு விலக்கு கோருறதுக்கு எங்களுக்கு வழி இருக்குன்னு உதயநிதி சொன்னார். அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னாரு, இல்லைன்னு சொல்லலையே. தெரியுங்கிற ரகசியம் என்னென்னா, சட்டப்பூர்வமாக இதை எப்படிலாம் வழியாராய்ஞ்சி என்ன கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அதை ஒருமைப்படுத்தி நம்ம வைக்கணும், சட்டமாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் வழி என்று சொன்னார். அதுதான் ரகசியம். நீ செய்யாத நான் செஞ்சு காட்டுதுன்னு சொன்னார், செஞ்சு காட்டினார். அதை வேணுமென்னே அரசியல் வக்கரத்தோட வன்மத்தோட வெறியோட அந்த வெறுப்போட ஒன்றிய அரசு நடந்து கொண்டு இருப்பதனால தான் நமக்கு நீட்டு விலக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. அவர்களுக்கு கீழான நிலையில் நம்ம இருக்கோம், இதனால கிடைக்கவில்லை. இதில் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுற மாதிரி விடியா திமுக அரசு, பொய் சொன்ன திமுக அரசு, பொய்யன் ஸ்டாலின். என்ன பேச்சு? நீ பேசுகிற பொய்யை விடவா பெரிய பொய் பேசிடுவாங்க. சரி, இதுவரை உங்களுடைய மத்திய ஒன்றிய அரசை, பாஜக அரசை எதை வலியுறுத்திருக்கிய? பாராளுமன்றத்துக்குள்ளேயே 4 பேர் நுழைஞ்சி கண்ணீர் புகை கொண்டு வீசியிருக்கான், காலணிக்கில் மறைச்சி வச்சு போய் வீசியிருக்கான். இது எப்படி நடந்துச்சு? இது எவ்வளவு பாதுகாப்பு குளறுபடி? 20,000 கோடி செலவழித்து கட்டிய பார்லிமெண்ட் கட்டடத்தில் இது எப்படி நடந்துச்சு? 301 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 175 பேர் தான் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்திருக்காங்க. இது எதனால் ஏற்பட்ட குறைபாடு? இது யாரால்? இது யார் பொறுப்பேற்கணும்? இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய நபர் யார்? அந்த நபரை பற்றி உங்களுடைய இந்த தீர்மானத்தில் ஒரு வரி கண்டனம் தெரிவிக்கிறோம். இது மக்களாட்சிக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை தடுக்க தவறிய ஒன்றிய உள்துறை அமைச்சரை வன்மையாக கண்டிக்கிறோம், அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வரி உன்னால் எழுத முடிஞ்சதா? அதுக்கான தெம்பு, திராணி, தைரியம், முதுகெலும்பு, அது இது சந்து சதை துக்கடா இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் கேட்க மாட்டோம். என்ன கேட்க? அதெல்லாம் இல்லை. அப்புறம் நீர் எப்படி கூட்டணியை விட்டு அடுத்து தள்ளிட்டு வந்துட்டீருன்னு சொன்னால் நாங்கள் நம்புறது. சரி, உங்கள் வீராவசனம் இதுதான் இருக்கட்டும். நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காருல்ல, ஆமாம், நான் வாய் திறந்தால் நீங்கள் திகாருக்கு தான் போக வேண்டும். உங்களிடமிருந்து கட்சை நான் கைப்பற்றுவதற்காகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அரசு கோப்புகள் என்னிடம்தான் வந்து செல்லும். நான் வாய் திறந்தான் அரசு காரியமாக இருக்கிறதுனால் நான் வாய் திறக்கிறேன். அப்படி ஒரு ஊழலையோ இல்லை வஞ்சகத்தையோ துரோகத்தையோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்லை உங்களுடைய புரட்சி தலைவிக்கோ இவர் எடப்பாடியார் செய்திருந்தார் என்றால் செய்திருப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். செய்திருக்கிறார், மக்களுக்கும் செய்திருக்கிறார், ஊழலும் செய்திருக்கிறார், துரோகமும் செஞ்சிருக்கிறார், உங்கள் தலைவிக்கே துரோகம் செஞ்சிருக்கார். நீங்கள் சொல்கிறீர்கள், நாங்கள் நம்புகிறோம், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் செய்ததை சொல்லாமல் மறைப்பது குற்றமா இல்லையா? ஓபிஎஸ் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றமே அதுதானே. அவர் இன்னது செய்தார். குடநாடுகள் நடந்ததற்கான அனைத்து காரண காரியங்களுக்கும் அவரே மூலவர் என்றால் மூலவர் என்று சொல்லிவிட வேண்டியது தானே. சொல்லுங்க. தமிழ்நாடு அரசுகிட்ட சொன்னால் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு தோணுதா? அப்படி தோணுதா? தோணுனா நீதிமன்றத்தில் சொல்லுங்க. அதுவும் முடியாதா? சிபிஐயில் சொல்லுங்க. நீங்கள் தானே ஒரு திரும்பவும் பிரதமராக வந்து இந்த நாட்டை சீரழிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள், வேண்டி விரும்பக்கூடிய ஒரே பெருந்தலை தமிழ்நாட்டில் இருக்க பெருந்தலை ஓபிஎஸ் தானே. நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே. அதெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுங்க, நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓபிஎஸ் இந்த மாதிரியான சதி வேலைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக. இப்போ பாருங்கள், கர்நாடகாவில் எடியூரப்பா 40,000 கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்காரு. இதில் பிஜேபி எம்எல்ஏவே சொல்லுறாரு 40,000 கோடி ரூபா ஆட்டையை போட்டார். கொரோனா காலத்தில் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் 4,000 ரூபான்னு தலைக்கு கணக்கெழுதி 40,000 கோடி ரூபா ஆட்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லாமல. அதே மாதிரியான விஷயம் இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்கள், பொது வெளியில் வைங்க உங்கள் குற்றச்சாட்டை.
அதை வைக்காமல் நீங்கள் மூடி மறைக்கிறீர்கள்னா நீங்கள் முழுமுதற் குற்றவாளி. அதை மக்களும் தண்டனையாக தருவார்கள், காலமும் தண்டனையாக தரும். நீங்கள் ஒதுங்கி போக முடியாது என்பது இந்த இடத்துல உங்களுக்கு நாங்கள் இதில் பதிவு பண்ண வேண்டியிருக்கு மிஸ்டர் ஓபிஎஸ் அவர்களே.